மரபு முருகேற்றப்பட்ட ஸ்டெம் செல்ஸ வச்சு இவங்க வந்து பிளான்ட் செல்ஸோட இணைச்சு ஒரு சைக்கடெலிக்ஸ்க்கு ஒரு அ கெமிக்கல்ஸ் மாரி இவங்க வந்து தயாரிப்பாங்க. இந்த கெமிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள வந்து வேற வேற விஷயங்கள்ல வேற வேற டைமென்ஷன்ஸ் தாண்டி போக வைக்கும். உடம்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு இதையும் வந்து அன்லாக் பண்ணும். ஸோ முதுகு தண்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுரப்பிகளையும் அன்லாக் பண்ணும். ஸோ இததான் வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. நமக்கு தெரியாம, நமக்கு ஆக்சஸ் இல்லாத விஷயங்கள் நெறைய இருக்கு. ஸோ இதுக்காக தான் மோஸ்ட்லி வந்து இந்த ரியாலிட்டிய வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எவ்வளோதான் கான்ஷியஸ்னஸ் எவால்வ் ஆகுனாலுமே, இவங்களோட கோல் என்னவா இருக்கும்னா, அந்த எவல்யூஷன கட் பண்ணிட்டு, திருப்பி இவங்கள வந்து ஒரு லோ ஃப்ரீக்வென்சி வைப்ரேஷனுக்குள்ளேயே வந்து மூழ்கடிக்கிறது, ஒரு வார கொண்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது, பஞ்சத்தை ஏற்படுத்துறது, போஷாக்க குறைக்கிறது, இந்த நல்ல புரத சத்து, இந்த புரோட்டீன் எல்லாம் இல்லாம பண்றது. இந்த ஒவ்வொரு வேர்க்கால்களையும் மரபு முருகேற முருகேற நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ராணி தேனீ, இந்த ராணி எறும்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா, புரோட்டீன் தான் அதுக்கு வித்தியாசப்படும். அந்த மாதிரி இருக்கும்போது, இந்த முருகேற்றினவங்களுக்கு எல்லாமே சில வகை புரோட்டீன்ஸ் கிடைச்சிருக்கும். அது வந்து இப்போ கேன்சருக்கு இம்யூனா இருக்கிறதும் புரத சத்து வாய்ந்த சில விஷயங்கள் தான். அதே மாதிரி இந்த அமிலத்தன்மையும், இந்த பாக்டீரியாஸ், வைரஸ்க்கு எல்லாமே இம்யூன் ஆகி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா முருகேறுறீங்கல்ல, நல்லா மின்காந்த ஆற்றலோட. அப்போ உங்களுக்குள்ள கெமிக்கல்ஸ் வந்து நெறைய சேஞ்ச் ஆகும். அப்போ புரோட்டீன் வந்து வேற மாரி சேஞ்ச் ஆகும். அப்போ இந்த மாரி T செல்ஸும் சரி, அப்புறம் சில குறிப்பிட்ட புரோட்டீனும் சரி, இதெல்லாம் வந்து மாறுபடும்போது, நல்ல எஃபிஷியன்ட்டா இருக்கும்போது, உங்களோட குணமும் நல்லா இருக்கும். உங்களோட ஆற்றல் நல்லா இருக்கும். உங்க கான்ஷியஸ்னஸ் வந்து நல்லா விரிவடைஞ்சிருக்கும். இத வந்து அவங்க திருடிப்பாங்க. எப்படி ஒரு தேன் கூட்டுல வந்து ஒரு தேனீக்கள் சேர்த்து வச்சத ஒரு கதண்டு வந்து திருடிட்டு போகுதோ, ஒரு குளவி வந்து திருடிட்டு போகுதோ, அந்த மாதிரி இவங்க வந்து இந்த மரப வந்து திருடிட்டு போயிடுவாங்க. இவங்களோட வேலை வந்து இந்த கலவரத்தை ஏற்படுத்துறது, அந்த கேஓஸ உண்டு பண்ணிட்டு அங்க மரபு முறியேறும்போது அத வந்து திருடிட்டு போறது. இவங்களெல்லாம் வந்து இந்த ரிச்சுவலுக்கு வந்து உட்படுத்துறது. இந்த பெண்கள் வந்து அதிகமா வந்து இவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட எண்ணம். ஸோ இதற்கு அவங்க எடுத்த மிகப்பெரிய அஜெண்டா தான் வந்து ஃபெமினிசம், பெண் விடுதலை. ஆமா, இதுல இருந்தெல்லாம் பெண்கள் வந்து முன்னேற்றம் அடையணும். பெண்கள் முன்னேற்றம் அடையணும், ஆண்களும் முன்னேற்றம் அடையணும். 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருங்க. பெண்களுக்கு ஆண்கள் புரொடெக்ஷன் குடுக்கணும். அப்பதான் வந்து ஆண் வந்து ஒரு ஆண் தன்மைய வந்து அவங்க வெளிப்படுத்த முடியும். இதுதான் இலக்கணம் அப்படிங்கறத வெளிப்படுத்த முடியும். அத வந்து செய்ய விடுறதில்ல. பெண்கள் முன்னேற்றம்னு பெண்கள் எந்த முடிவு வேணா எடுக்கலாம். அவங்கள வந்து கஷ்டப்படுத்திடுறது ஃபர்ஸ்ட். சேஃப்டி இல்லாம கஷ்டப்படுத்திடுறது. அப்புறம் நீங்க எந்த முடிவு வேணா எடுக்கலாம். உளவியல் ரீதியா அவங்கள வந்து பலவீனப்படுத்தி வேறு சில முடிவுகளை எடுக்க வைக்கிறது. இதுக்கு பேர் வந்து ஃபெமினிசம். நான் சொல்றது பெண்கள் வந்து அடங்கி போய் சப்மிசிவா இருக்கணும்னு நான் சொல்லல. பெண்கள் அவங்களோட பெஸ்ட் வெர்ஷன்ல இருக்கணும், ஆண்கள் அவங்களோட பெஸ்ட் வெர்ஷன்ல இருக்கணும், ஆண் ஆணா இருக்கணும், பெண் பெண்ணா இருக்கணும், ஃபேமிலியா இருக்கணும். ஆனா இவங்க அதை உடைச்சிருவாங்க. உங்களுக்குள்ளேயே சண்டை மூட்டி விடுவாங்க. ஆண் வந்து இப்படி சண்டை போடணும், ஆண் வந்து பெண்ணை பிடிக்க கூடாது, பெண்ணுக்கு வந்து ஆணை பிடிக்க கூடாது, இப்படி இந்த சண்டை மூட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து குடும்பத்துல ஒரு நிம்மதி இருக்காது. மனசுக்குள்ள ஒரு நிம்மதி இருக்காது. கெமிக்கல்ஸ் மாறிட்டே இருக்கும். ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், எது ரியாலிட்டினே தெரியாது. இப்படிதான் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மரபை திருடிக்கிறது முதல் வழி. அதுக்கப்புறம் அது கடத்தப்படாம, வீரியமிக்க மரபுகள் கடத்தப்படாம பாத்துக்கிறது அதுக்கு அடுத்த வழி. கடத்தவே விட மாட்டாங்க. அவங்க ஃபேமிலியை உருக்குலைச்சு போட்டுட்டு அந்த ஆணை எவ்வளோ கஷ்டப்படுத்தணுமோ அத்தனை கஷ்டத்துக்கும் உட்படுத்துறது. அந்த பெண்ணை மரபு முருகேறின பெண்கள் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புரோட்டீன் அதிகமா வரக்கூடிய உடல்கள் வந்து பெண் உடல்களா இருக்கும். அதுலயும் அதே மாதிரி ஒரு ஆண் உடல் வந்துருச்சுன்னா வீரியம் மிக்க மரபு அந்த ஆண் உடல்ல தான் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு நிலப்பரப்புலயும் நேட்டிவ்ஸ்ல இந்த முருகேறின மரபு உடைய ஆண்கள் வந்து இருப்பாங்க.
அவங்க தான் வந்து அடுத்தடுத்து எடுத்துட்டு போகணும். இவங்கள வந்து பலவீனப்படுத்துறது, போதைப்பொருள் பழக்கத்துக்கு உட்படுத்துறது, இவங்க மேல கெட்ட பேரு, கெட்ட பழி போட்டு கஷ்டத்த குடுக்கறது, சுத்தி இருக்கவங்களெல்லாம் இவங்களுக்கு விரோதி ஆக்குறது, பலவீனப்படுத்துறது, கையால் ஆகாத்தனமா நிக்க வைக்கிறது. இது வந்து உள்ளுக்குள்ள இருக்க கெமிக்கல்ஸ வந்து முடக்கி போட்டுரும். அதுக்கும் மேல யாராவது வீரியமா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து வேறு சில மருந்துகள் ரொம்ப ஒரு நேச்சுரலா இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ்ல இருந்து வரக்கூடிய ட்ரேஸஸே விடாத மருந்துகள் வந்து இருக்கு. அந்த மருந்துகள குடுத்து அவங்கள எப்பவுமே நல்லவங்களாவே எல்லாத்தையும் நல்ல விஷயங்கள மட்டுமே பார்க்கக்கூடியவங்கள முடக்கி போட்டு உட்கார வைக்கிறது. கையால் ஆகாத்தனமா. அவங்க நல்லவங்களாவே இருப்பாங்க. இவங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க. சரி ஓகே அப்படின்ருவாங்க. எனக்கு நோ சொல்லவே தெரியாது அப்படின்னுவாங்க. நல்லவங்களாவே இருப்பாங்க. நல்லவங்களாவே இருக்க வச்சு முடமாக்கி போட்டுருவாங்க. இல்ல அப்படின்னா, இவங்க வழிக்கு நீங்க ஒத்து வந்தீங்கன்னா, கெட்டவங்களா மாத்தி, உங்கள வந்து ஒரு கருவியா வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இந்த 2 விஷயத்தையும் பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்த தலைமுறை அப்போ வந்து பெண் குழந்தைகள் அதிகமா பிறக்கும். ஆண் வந்து வீரியம் இல்லாம இருப்பாங்க. அப்போ வந்து குழந்தைகள் ஜெனரேட் ஆகாது. ஈஸியா கட்டுப்படுத்திடலாம். ஈஸியா கட்டுப்படுத்திடலாம். எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டான். ஆண் தன்மைய முடக்கிட்ட அப்படின்னா, எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டான். ஏன் இத செய்றேன்னு கேட்க மாட்டான். எனக்கு இது தேவையில்ல. எனக்கு இதுதான் தேவை. என்னோட மக்களுக்கு இது தேவை. இன்னது தேவைன்னு சொல்ல தெரியாது. ஒரு இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி அதை உருவாக்கி ஒரு மாற்று கட்டமைப்பை கொண்டு வந்து நிறுவ முடியாது. ஆண் தன்மைன்றது ரொம்ப முக்கியம். இந்த மரபை கடத்துறதே ஆண் தான். ஒரு வம்சாவழியில ஆண் குழந்தைகளே பிறக்கலைன்னா அந்த மரபை கடத்த முடியாது. பெண் குழந்தைகள் வந்து வேற ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிட்டு பிறக்கிற குழந்தைகள் வந்து அந்த ட்ரேசஸை தான் சுமந்து வரும் மோஸ்ட்லி. அப்ப பாத்தீங்கன்னா அவங்களுடைய மரபுல இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ்னஸுக்கு தான் உடல்கள் இங்க கிடைக்குமே தவிர இவங்களுக்கு வந்து உடம்பு கிடைக்காது. அப்படியே தொலைஞ்சிரும். அப்போ வந்து இது ஒரு விஷயம். அப்புறம் பெண் சாபம் பண்ண வைப்பாங்க. அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களே பெண் சாபம் பண்ண வைக்கிறது. அடுத்து 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 கெட்ட விஷயங்களை வந்து பண்ண வைக்கிறது. அவங்களே அவங்களுடைய பெண்களை வாழ விடாம பண்றது. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சூனியக்காரங்களை வச்சு, சாமியார்களை வச்சு, சூனியக்காரங்களுக்கும் சாமியார்களுக்கும் அடுத்து இதான் நடக்க போகுதுன்னு எப்படி தெரியும்? அவங்க என்ன இதுதான் விதின்னு சொல்றது, இப்படிதான் போகணும்னு சொல்றது, பேராசை காட்டுறது, இதெல்லாம் ஏன் உங்களுக்கு வாழ தெரியாதா? உங்களுக்கு யோசிக்க தெரியாதா? மூளை இல்லையா நமக்குலாம்? சோ இந்த வேலைய பண்றது. அடுத்தடுத்து இந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மரபுல வந்து ஆண் குழந்தையே பிறக்காது. பெண் சாபம் வாங்கிட்டாலே பெண் குழந்தையா பிறக்கும். பெண் குழந்தைகளுக்கு அடுத்தடுத்து நல்ல வாழ்க்கை அமையாது. அப்ப அந்த சமூகமே முன்னேறாது. அந்த மரபே வீரியமா முன்னேறாது. இவனுங்க மட்டும் ஆட்சி செலுத்திட்டு இருப்பாங்க. நேட்டிவ்ஸ வர விட மாட்டாங்க. இதுக்கப்புறம் மலைவாழ் மக்கள் மேல வந்து ஹியூமன் ட்ரையல்ஸ் மாதிரி வந்து கெமிக்கல்ஸ வந்து தடுப்பூசி அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்றது. எதுக்கு? மலைவாழ் மக்கள் ஆல்ரெடி இம்யூன். அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி ட்ரையல்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? உன் மலைவாழ் மக்களை அவனால் தொட்டான்னா அவன் அந்த மரபு போயிடுச்சுன்னா திருப்பி மீண்டு வரவே முடியாது. நினைச்சாலும் மீண்டு வர முடியாது. சாமி எங்க இருக்கு அப்படின்னு யார கேட்டாலுமே எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் மலைவாழ் மக்கள் கிட்ட மட்டும்தான். அது அவங்களோட மரபுலயும் ரத்தத்திலயும் இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் தான் நம்ம இங்க இருக்க முடியும். என்னைக்கு அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்க குணம் மாறுற அளவுக்கெல்லாம் நாம பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட முடிஞ்சு போச்சு. அதே மலைவாழ் மக்கள் மலையை விட்டு இறங்கி வந்து இது என் இடம், என் இடத்த விட்டு போன்னு சொன்னா இங்க இருக்க எல்லாருமே போய் தான் ஆகணும். ஏன்னா அவனுங்களோட இடம் அது. நேட்டிவோட இடம் எல்லாமே நேட்டிவ். அந்தந்த ஜெனட்டிக்ஸை டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் யார் யார் நேட்டிவ் அப்படின்னு.
அதே மாதிரி இதே நேட்டிவ்ல பிறந்து எவால்வ் ஆனவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த நேட்டிவ காப்பாத்தணும். இந்த நேட்டிவ்ல இருக்கக்கூடிய மரப காப்பாத்தணும். இந்த மண்ல இருக்கக்கூடிய மத்த வேர்க்கால்கள காப்பாத்தணும். ஆனா காப்பாத்துறது கிடையாது. அவங்கள இவங்களே ஏறி மிதிக்கிறது. இன்னும் வேடிக்கை என்னன்னா, இவங்களோட வம்சாவழி வேர்க்கால்கள் பார்த்தீங்கன்னா, ஆட்டிசம்ல போய்க்கிட்டு இருக்கோம். இவனுங்கள மிதிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. இருக்கிறதுலே காமெடியா தான். இவனுங்களோடதே ஆட்டிசம்ல போகுது. உனக்கே அடுத்து வழி இல்லையா? நீ ஆசிட்ல முங்கி எழுந்திருச்சு வரக்கூடிய வீரியமிக்க மரபுகள நீ கிளைய முறிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப அடுத்து மாத்தி அமைக்கணும்னா, வேர்க்கால்கள்ல டெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு இதையும் ஜெனடிக்கா டெஸ்ட் பண்ணி, மாற்றி அங்க முடிச்சுகள போடணும். கேஸ்ட் சிஸ்டத்தையே டோட்டலா மாத்தணும். இத்தனை நாள் வரைக்கும் முருகேற்றப்பட்ட மரபுகள் முருகேற்றப்பட்டுடுச்சு. இதுக்கப்புறம் மாறி மாறி நீங்க பண்ணாதான் இது ப்ரீடிங் சயின்ஸ் மாதிரி மாத்தி மாத்தி நீங்க திருப்பி எந்த மரபு வீரியமா இருக்கோ அந்த வேர்க்கால்களை முடிச்சு போட்டு விடணும். அப்பதான் ஆரோக்கியமான குழந்தைகள் பிறக்கும். நான் ஒன்றும் உடனே இந்த இடத்த லைட் அப் பண்ணி எல்லாருமே பிறப்பு இறப்பு சுழற்சியில இருந்து போகணும் அப்படின்னு எல்லாம் சொல்லல. முதல்ல நம்மள ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் அடுத்த லெவல். உடல்களை மட்டும் இங்க வச்சுட்டு உங்களால வாய் திறந்து பேசக்கூட முடியாது. அப்படி ஒரு மாதிரியான ஒரு இடம் அது மாறிடும். அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமா இருந்துச்சுன்னா வாயை திறந்து பேச முடியாது. அப்படியே நிசப்தமா அமைதியா ஆயிடுவீங்க. உடம்பு அசைக்கணும்ன்ற தேவையே இருக்காது. ஆனா சோல் வெளியில போயிடும். சோலை வச்சுட்டு நீங்க டிராவல் பண்ணலாம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இங்க கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கானா இருக்கு. ஆனா அது வேற. அது அந்த அளவுக்கு போகணும்னு நான் நினைக்கல. இங்க இருந்து இப்போ அடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கே உங்களால முடியல. அடுத்து ஒரு ஸ்டெப் வச்சாலே நல்ல வாழ்க்கை வாழலாம், சந்தோஷமா வாழலாம். அதெல்லாம் வேணும்னா வேற வேற நிலப்பரப்புல நம்ம மாற்றம் செஞ்சு நம்மளால அதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க முடியும். ஒவ்வொரு நிலப்பரப்புலயும் வேற வேற ரியாலிட்டிஸை நம்மளால உருவாக்க முடியும். ஸோ ஒட்டு மொத்தமா மாத்தணும்னு கூட அவசியம் கிடையாது. இங்க வாழறதுக்கே நம்ம எல்லாம் நாலேஜ் இல்லாம அறியாமையிலையும் அகங்காரத்திலையும் ஆடிக்கிட்டு இருக்கோம். இந்த உடம்பு ஒண்ணுமே கிடையாது. உடம்பு ஒண்ணுமே கிடையாது. இந்த பணம் ஒண்ணுமே கிடையாது. இந்த வீடு இது எல்லாமே கெமிக்கல் இல்யூஷன்ஸ். இந்த கெமிக்கல்ஸை நம்ம உணர்றது அது ஒரு கெமிக்கல் தானே, கெமிக்கல் ரியாக்ஷன் தானே, அதுவும் இல்யூஷன். நிஹிலிசம் பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லல. உடனே ஒண்ணுமே இல்லை, எதுவுமே ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி விட்டுட்டு அப்படியே காடுக்கு போயிடாதீங்க. சந்தோஷமா இங்க வாழ முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ரியாலிட்டியில ஒன்றிணைஞ்சு எட்டர்னலா சந்தோஷமா நம்மளால வாழ முடியும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் பெண் குழந்தைகள் மட்டுமே அதிகமாக இருக்காங்க, பெண்கள் மட்டுமே அதிகமாக இருக்காங்க, ஆண்கள் எண்ணிக்கை கம்மி. அதுவும் ஆண்களுக்கான ஒரு தன்மையோட இல்லை. நான் எழ மாட்டேங்குது. இது தப்புனா தப்புன்னு சொல்ல நான் எழ மாட்டேங்குது. அக்செப்ட் பண்ணிக்கிறது. நான் எப்பவுமே முன்னாடி இருந்த வீடியோஸ்ல கூட சொல்லியிருப்பேன், ஆண்கள் பொறுப்பெடுத்துக்கணும். அவங்கள ஃப்ரண்ட்ல விட்டுட்டு பெண்கள் பின்னாடி இருங்க. பெண்களுக்கு கர்ப்பப்பை இருக்கு, ஆக்சிடோசின் நல்லா சுரக்குது, அன்பா இருப்பீங்க. நீங்க என்ன யோசிச்சாலும் நல்ல விதமா யோசிப்பீங்க, எல்லாருக்காகவும் சேர்த்து யோசிப்பீங்க. பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போதே அமிகல்ல வேலை செய்யக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு வாழ்வியல் முறையை அமைச்சு விட்டுட்டோம்னா நல்லா இருக்கும். பெண்கள் நேர்மையா இருப்பாங்க, நல்லவங்களா இருப்பாங்க, குணமா இருப்பாங்க, குணமா யோசிப்பாங்க, ரைட் பிரெயின் வேலை செய்யற மாதிரியான விஷயங்களை அவங்க வாழ்வியல் முறையை அமைச்சிட்டு, இவங்க ஆண்களை இப்படி நம்ம முன்னாடி ஃப்ரண்ட் எண்ட்ல ஆண்கள் இருக்க மாதிரியும் கொஞ்சம் பின்னாடி இருந்து உதவி பண்றது மாதிரி பெண்கள் இருந்தாலும் நல்லா இருக்கும். இவங்க நேர்மையா இருப்பாங்க, நியாயமா இருப்பாங்க, இவங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். முக்கியத்துவம் கிடைக்கிறதுனாலே இவங்களுடைய டெஸ்டோஸ்டெரான் ஆக்கப்பூர்வமா செயல்படும். அப்ப எல்லாருக்குமே நல்லது பண்ணுவாங்க, ப்ரொடெக்டிவா இருப்பாங்க இல்லையா? இப்போ என்ன ஆகுது, இவங்க பேக் எண்ட்ல இருக்கிறாங்க, இல்லை இவங்களை நீங்க மட்டுப்படுத்துறீங்க அப்படின்னா அமிக்டலா வேலை செய்து
டெஸ்டோஸ்டெரான் லெவல் கம்மியாகுது. இல்ல அப்படியே அதிகமா இருந்தாலும் அது ஈகோவா வெளிப்படுது. வேற மாதிரியான விஷயங்கள் நெறைய செய்றாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த தன்மையே கெடுது. மரபுல அவங்க எழுதக்கூடிய தன்மையே கெடுது. ஒரு ஆண் தன்னோட வாழ்நாள் முழுக்க அவங்க மரப அவங்க கடத்திக்கிட்டு இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கணும். குழந்தை பெத்துட்டேன் என் மரபு கடத்திட்டு இதுக்கப்புறம் நான் வந்து வேற மாரி மாறிடலாம் அப்படின்லாம் கிடையாது. அவங்க கடைசி காலத்துல குடிகாரனா மாறினாலும் திருப்பி குழந்தை குடிகாரனா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். குழந்தை கருவுல இருக்கும்போது கூட இவங்களுடைய மரபுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கு. குழந்தை பிறந்து சாகுற வரைக்கும் இவங்க சாகுற வரைக்கும் அந்த குழந்தைக்கும் இந்த தாயினுடைய கருவறைக்கும் அந்த குழந்தைக்கும் தந்தையினுடைய மரபுக்கும் சம்மந்தம் இருக்கு. ஸோ அதனால நீங்க கடைசி வரைக்கும் அந்த மரபை எழுதிக்கிட்டே தான் இருப்பீங்க. அதனால நல்ல முறையில வாழ்ந்து இலக்கணம் எழுத தவறாதீங்க. இந்த உலகம் வந்து பூகம்பம் வந்து ஏதாவது ஆயிடுமா? இல்ல நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வந்து ஏதாவது ஆயிடுமா? இல்ல வேற ஏதாவது ஏலியன் இன்வேஷன் வந்துருமா? இல்ல டெரரிஸ்ட் அட்டாக் வந்துருமா? இதெல்லாம் வந்து இல்ல போர்னால ஏதாவது ஆயிடுமா? அப்படின்னு கேட்டா, அதனாலலாம் எதுவுமே ஆகாது. இந்த ஆண் தன்மை, இந்த கடத்தக்கூடிய இந்த மரபு, இதுல வந்து கெமிக்கல்ஸ் மாறுச்சுன்னும்போது, குணம் கெடுதுன்னும்போது, அதனால வரக்கூடிய அந்த விளைவு பார்த்தீங்கன்னா, இர்ரிவர்சிபிளா போயிடும். ஸோ இப்படி மாத்திட்டு, அதுக்கப்புறம் அந்த மரபை சேகரிச்சு வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் எவ்வளோ காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, திருப்பி அந்த மரபை யூஸ் பண்ணி அவங்களால என்ன பண்ண முடியும்? இன்னொரு பிளட் லைன அவங்களால உருவாக்க முடியும். இன்னொரு பிளட் லைன சர்வசாதாரணமா உருவாக்கிட்டு போலாம். எப்ப தேவையோ அப்போ ஒரு நிலப்பரப்புல நான் ஒரு பிளட் லைன உருவாக்குறேன். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அவங்க இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லலாம் அவங்க வந்து நியூ பிளட் லைன் உருவாக்குறதுக்கான அச்சாரம் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச்சுக்கள் வருது. ஸோ சயின்ஸ் ரொம்ப பெரிய அறிவு, இந்த ஞானம் இதெல்லாம் வந்து அன்பா நம்ம பாசமா இருக்கிறவங்க கிட்ட இருக்கும்போது, அது ஆக்கப்பூர்வமா வெளிப்படும். இல்ல, எனக்கு வந்து ஒரு விரக்தி இருக்கு அப்படின்ற மனநிலையிலயும், அந்த மாரி கெமிக்கல்ஸையும் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களும், இந்த நிலைய கடந்த ஒரு மனிதர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க அவங்க கிட்ட அது இருக்கும்போது, அவங்களுக்கு வந்து அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாரி இருக்கும். இவங்க வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பொருட்டாவே அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. மனுஷங்க உணர்வுகள மதிக்கிறது இல்ல. அத ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறது இல்ல. இதெல்லாம் நடக்கும். அதனால கடைசியா இது சிமுலேஷனான்னு கேட்டா, ஆமா சிமுலேஷன். வெளியில இருந்து யாராவது வந்து காப்பாத்துவாங்களான்னு கேட்டா, கிடையாது. நம்மளால வேற ரியாலிட்டிஸ உருவாக்க முடியுமானா, உருவாக்க முடியும். ஆராய்ச்சி பண்ணணும். ஸோ இந்த மாரி டவர வச்சு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமானா, கண்ட்ரோல் பண்ணலாம். இப்ப நம்ம ஒரு சிமுலேஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுல இருக்கக்கூடிய மனுஷங்க எப்படி நடந்துக்கணும்ன்றத எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் மூலியமா நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டிருந்தா நம்ம குணப்படுத்தலாம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வச்சு. இது ஒரு விஷயம். அதே மாரி அவங்க சண்டை போடுறத பார்த்து நம்ம ரசிக்கலாம். அவங்க கஷ்டப்படுறத பார்த்து நம்ம ரசிக்கலாம். அதேதான் அங்க இருக்கிறவங்களும் பண்ணுவாங்க. இப்ப நம்ம எப்படி வேடிக்கை பார்த்து ரசிக்கிறோமோ, அதே மாரி அந்த சிமுலேஷனுக்குள்ள இருக்கிறவங்க, ரியாலிட்டிக்குள்ள இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஒருத்தர் சண்டை போடுறத பார்த்து ரசிப்பாங்க. எப்பவுமே ஒரு அடிமை தனக்கு விடுதலை வேணும்னு கேட்க மாட்டாங்க. இன்னொரு அடிமை வேணும், தான் முதலாளி ஆகணும்னு தான் கேட்பாங்க. உண்மைய உடைச்சு சொல்லணும்னா, இவங்களுக்கு இந்த ஜூ அப்படின்ற இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே பொழுதுபோக்கு. உங்கள வந்து சண்டை மூட்டி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. காசு கொஞ்சம் அந்த பேப்பர கொஞ்சம் தூவுனா நீங்கலாம் அமைதியாயிடுவீங்க. அவ்வளோதான். உங்கள சண்டை மூட்டி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. நாளைக்கு இதே கான்ஷியஸ்னஸ்க்கு இங்க இடம் இருக்குமானா கேள்விக்குறிதான். அதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லவும் மாட்டாங்க. உங்கள பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமும் அவங்களுக்கு கிடையாது. எது எப்படி போனா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அவங்க வந்து எதுலயுமே ஒட்ட மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஃபேமிலி இருக்காது. ஃபேமிலி லைஃப் இருக்காது. மோஸ்ட்லி இந்த மாதிரி.
ஸோ இவங்கள பார்த்து இன்னொருத்தங்க வேடிக்கையா அத வந்து ஒரு கேளிக்கை கூத்தா ஒரு ரியாலிட்டி ஷோ மாரி பார்க்கும்போது, அதே விஷயத்த தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ரியாலிட்டிக்குள்ள நடத்துவாங்க. மனுஷங்க சண்டை போடுறதையும், கஷ்டப்பட்டு மேல வர்றதையும் அவங்க வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. ஒரு கேளிக்கை மாதிரி, ஒரு ரியாலிட்டி ஷோ மாரி பார்ப்பாங்க. அதுதான் நீங்க உங்களையும் அதெல்லாம் பார்க்க வச்சு பழக்கப்படுத்திட்டு இருக்காங்க. நீங்க அத பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இங்க கர்மிக் ரூல் அப்படின்றது எழுதப்படாத விதியா இங்க இருக்கு. அவங்க அதனால தான் சைக்கடெலிக்ஸ் போட்டு, இல்ல அவங்க கான்ஷியஸ்னஸ கட் பண்ணிட்டு அவங்க சில பேர வந்து அப்யூஸ் பண்ணுவாங்க. கான்ஷியஸ்னஸோட இருக்கும்போது யாரையும் அப்யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கர்மிக் ரூல் அங்க வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இவங்களுக்கு அந்த கர்மிக் ரூல் என்னன்னு நல்லா தெரியும். அதனால உங்கள தப்பு செய்ய வைப்பாங்க. எப்பவுமே. இங்க கர்மிக் ரூல் பெர்சிஸ்ட் ஆகுதா அப்படின்னு கேட்டா, எஸ். அது வந்து கெமிக்கல்ஸ் மாரி. இது வந்து அப்படியே திருப்பி அடிக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா, இப்போ நீங்க கெட்டது செஞ்சா உங்களுக்கு அதே கெட்டது வருமானா? வராது. அப்படி வேலை செய்யாது. ஆனா உங்க மரப அது பாதிப்பு ஏற்படுத்தும். மரபுல அது வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால மோஸ்ட்லி இவங்க வந்து இந்த விஷயங்கள வந்து அ கடைப்பிடிப்பாங்க. பணத்த குடுத்து ஈர்க்கிறது, இந்த மாரி அவங்களுக்கு வந்து போதைப் பொருள் குடுக்குறது, இந்த மாரி கெமிக்கல்ஸ வச்சு கேம் ப்ளே பண்றது, இதெல்லாம் பண்ணுவாங்க. யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணி இவங்க எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டாங்க. நீங்க நல்லா பாருங்க. ஃபோர்ஸ் பண்ணி கஷ்டப்படுத்தி பண்ண மாட்டாங்க. குழப்பம், ரொம்ப ஒரு சட்டிலா எடுத்துட்டு போவாங்க. உளவியல் ரீதியான தாக்குதல், குழப்பம், பிரெயின் வாஷ் பண்றது அப்படிதான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது இங்க. தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நேட்டிவ்ஸ் தான் அந்த இடத்துக்கு அந்த மரபுக்கே பலம். ஸோ அதனால உங்க நேட்டிவ்ல யார் மரபு முறியேற்றப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்டு தேவையே இல்லாம சினிமால போய் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு ஃபேமிலிய பாருங்க. அண்ட் யாராவது வந்து உங்ககிட்ட வந்து நீங்க ஃபேமிலிய விட்டுட்டு போயிடுங்க. நீங்க ஃபேமிலியோட சேர்ந்து வாழாதீங்க. சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்காது உங்க வாழ்க்கை. நீங்க ஃபேமிலிய விட்டுட்டு போயிட்டா தான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, தயவு செஞ்சு அந்த வேலைய பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் சேர்ந்து வாழுங்க. இதுதான் உங்க விதி இப்படி அப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ணாங்கன்னா நம்பாதீங்க. புரிஞ்சுக்கோங்க. ஃபேமிலி இஸ் எவ்ரிதிங். நம்மள இந்த ரியாலிட்டியோட பிணைச்சு வைக்கிறது சில விஷயங்கள் அப்படின்னா, அது அந்த அடையாளம் வந்து ஃபேமிலியா இருக்கணும். அந்த ஃபேமிலின்றத உடைச்சிட்டாங்க அப்படின்னா, நீங்க வேற அடையாளங்கள தரிச்சு அதுல வந்து பெருமையோ, முக்கியத்துவமோ தேடிப்பீங்க. அது வந்து மதம், ஜாதி, அப்புறம் வந்து மொழி, இனம், வேற என்ன கேடுகெட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்குதோ அத வச்சுட்டு, அப்புறம் வந்து ஒரு கல்ட்ட ஃபார்ம் பண்றது, அப்புறம் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி, கிளப் ஃபார்ம் பண்ணி அதுல சேர்ந்துக்கிறது. இதெல்லாம். இல்ல, இதுதான் கரெக்ட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தாராளமா போயிட்டு ஜாதி ஜாதி சண்டை போட்டு அடிச்சுக்கோங்க. மதத்துக்கு மதம் சண்டை போட்டு அடிச்சுக்கோங்க. இனம், மொழி இதுக்காகலாம் சண்டை போட்டு அடிச்சுக்கோங்க. ஒருத்தவங்க அடிச்சுக்கிட்டு சாகணும். சரிங்களா? மரப கடத்தக்கூடாது. ஆணும் பெண்ணும் வந்து அடிச்சுக்கோங்க. சண்டை போட்டுக்கோங்க. அந்த மாதிரி. ஆண் தான் பெஸ்ட், பெண் தான் பெஸ்ட்ன்னு சண்டை போட்டுக்கோங்க. ஆனா யாருமே தன்னிலையில சேர்ந்து வாழ்ந்துராதீங்க. சேர்ந்து வாழாம அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு அடுத்த தலைமுறையை கடத்தாம சைக்காட்டிஸ்ட் கிட்ட போய் பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குழந்தை இல்லைன்னு ஐவிஎஃப் சென்டர்ல போய் பணம் கொடுத்துட்டு இப்படியே இருங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆர்டிஃபிஷியலாவே குழந்தைகளை வந்து நாம வந்து டிசைன் பண்ணிக்கலாம் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க. அதெல்லாம் வந்து நீங்க வந்து எடுத்துட்டு போங்க. நான் சொல்றது அந்த அளவுக்கு நான் வந்து இந்த எனர்ஜி ஃபீல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம். நம்ம எல்லாருமே அப்படியே ஜடமா மாறுற மாதிரியோ இல்லை ரொம்ப லைட்டில் அப்படியே ஜொலிக்கிற மாதிரியோ மாற வேண்டாம். ஆனா சந்தோஷமா வாழற அளவுக்கு நம்மளால மாற்றத்தை ஏற்படுத்திக்க முடியும். ஆரோக்கியமா வாழற அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்திக்க முடியும்னு சொல்றேன்.
இல்ல, இந்த மாரி தான் நாங்க இழிவா தான் வாழ்வோம். லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் தான் எங்களுக்கு சந்தோஷம் குடுக்குது அப்படின்னா, தாராளமா போங்க. தாராளமா போய் வாழுங்க. என்னால சொல்ல மட்டும் தான் முடியும். என்னால இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வும், இந்த ஐடியாஸ வந்து ஷேர் பண்ண தான் முடியும். நான் சொல்ற மாரி நீங்க சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு பிளேட் எடுத்து ஒரு கட் போட்டுட்டு, அந்த இடத்துல வந்து ஒரு பிளட் வந்து ட்ரிப் ஆகுது அப்படின்னா கூட, உடனடியா தொடச்சிட்டு, நீங்க சும்மா இந்த மண் இருக்குல்ல, நம்மளோட மண்ணு, அந்த மண்ண எடுத்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணீங்கனாலே போதும். உடனே கூடிடும். அந்த அளவுக்கு இங்க வந்து ஃபீல்டு சேஞ்ச் ஆயிருக்கும். ஆறுகள்ல ஓடும்போது ஆத்து மணல சலிச்சீங்க அப்படின்னா, அ நல்ல ஒரு கோல்டு பார்ட்டிகிள்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ பாருங்க எப்படி இந்த இடம் வந்து மாறும்னு. ரொம்ப ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர், மன நிம்மதி, ஆக்ஸிஜன் வந்து நல்லா இருக்கும். ஆக்ஸிஜன் நல்லா இருந்துச்சுனாவே கெட்ட எண்ணங்கள் வராது. லங்ஸ் நல்லா வேலை செய்யும். ஆரோக்கியமா இருப்போம். ஃப்ரீ வில்லோட வாழறதுக்கு நாம பழகிக்கணும். ஆனா, அதுக்கு முதல்ல நம்பளால என்னென்ன விஷயங்கள் முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நம்மளோட உரிமைகள் என்ன? நம்மளால என்னென்ன முடியும்? நம்மளோட கெப்பாசிட்டி என்ன? அப்படின்றதே நமக்கு தெரியாம அவங்க வச்சிருந்தாங்கன்னா, அத நம்மகிட்ட இருந்து பறிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் இங்க போய்க்கிட்டே இருக்கும். அந்த சுழற்சியிலேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுலருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு நம்ம தான் முயற்சி பண்ணணும். நம்ம எல்லாருமே ஒரு கெமிக்கல் ப்ரோக்ராமா திருப்பி திருப்பி அதே வாழ்க்கைய வாழக்கூடாது. அத தாண்டி வெளியில வர்றதுக்கும் நாம முயற்சி பண்ணணும். ஹோஸ்ட் ஹோஸ்ட்டுக்கு தான் இங்க இம்பார்ட்டன்ஸே அவங்க குடுப்பாங்க. யாருக்குமே அவங்க யாருக்கு சர்வ் பண்றாங்க அப்படின்னு தெரியாது. டெவில்க்கு சர்வ் பண்றோம். டெவில் என்ன இதெல்லாம் பண்ண சொல்லுச்சு அப்படின்னு. யாரு டெவில்ன்னு கேட்டா அவங்க சொல்ல மாட்டாங்க. டோட்டலா இங்க வந்து லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ல இருக்கக்கூடிய எனர்ஜிஸ வந்து ஹார்வெஸ்ட் பண்றது தான் அவங்களோட வேலையா இருக்கும். அதுலயும் அட்ரெனோக்ரோம் அப்படிங்கிறது பயமுறுத்தி அதுல வரக்கூடிய அந்த சுரப்பி. இது வந்து எப்பவுமே அவங்கள வந்து இளமையா வச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம, அ அந்த ஜட மாதிரி ரொம்ப ஆல்கலைனா மாறிட்டாங்கன்னா, அந்த ஜட மாதிரி ஆயிடுவாங்கல்ல. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் சொல்றேன் பழுத்து போற மாதிரி ஆகுது. ரொம்ப கார்ப்புத்தன்மையா இருக்குது. ஸோ இது வந்து நல்ல எலக்ட்ரான் வந்து உடம்புல இருந்து ரிலீஸ் பண்ணி குடுக்கும். ஒரு நல்ல கரண்ட் ஃப்ளோவ குடுத்துரும். ரொம்ப மேக்னெட்டிக்கா இருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கு. அதனால இந்த கரண்ட் ஃப்ளோ எப்பவுமே இருக்கிறதுக்கு இந்த ஒரு கெமிக்கல் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அவங்கள இளமையா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக. இளமையாவும் சுறுசுறுப்பாவும் வச்சிருக்கிறதுக்கு. மைண்ட் கண்ட்ரோல் பண்றது, அப்புறம் எக்ஸ்பெரிமெண்டல் லேப் மாதிரி இந்த இடத்த ட்ரீட் பண்றது. யோசிச்சு பாருங்க, என்ன கேள்வி கேட்க யாருமே இல்லைன்னா நான் என்ன வேணாலும் பண்ணலாம். என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. நான் என்ன வேணாலும் பண்ணலாம். இவங்க எல்லாம் என்ன கேள்வி கேட்கவே முடியாது. நீ யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி ஓனர் அந்த அ அவங்க எம்ப்ளாயீஸ எப்படி ட்ரீட் பண்றாங்க? சரி ஓனர விடுங்க. ஒரு ஹெச்ஆர் அவங்க எம்ப்ளாயீஸ எப்படி ட்ரீட் பண்றாங்க? அப்ப அவங்களுக்கே அந்த ஆட்டிட்யூட் வருதுன்னும்போது, அதுக்கு மேல இருக்கிறவங்கள யோசிச்சு பாருங்க. அதற்கும் மேல இருக்கவங்களுக்கு, அதற்கும் மேல இருக்கிறவங்க. அப்ப டாப்ல இருக்கு என்கிட்ட நெறைய பணம் இருக்கு அப்படின்றவன், கீழ் படிநிலையில இருக்கக்கூடிய மக்கள வந்து ஒரு பூச்சி புழு மாதிரி பார்ப்பாங்க அப்படின்றது தான் உண்மை. பிரெயின் கேம்ஸ் நெறைய ஆடுவாங்க. நீங்க வந்து உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்குது அப்படின்றதுக்காக, நீங்க வந்து சிரிச்சு பேசுவீங்க. உங்களுக்கு அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். நான் நெறைய பேர் பார்த்துருக்கேன். இவங்களுக்கு வந்து கைப்பாவையா இருந்து, அவங்க மரப அவங்களே வந்து அழிச்சிருவாங்க. ஸோ அறியாமையில அத பண்ணுவாங்க. அகங்காரத்திலயும் அத பண்ணிடுவாங்க. நீங்க வந்து நினைப்பீங்க, இவங்க வந்து நமக்கு முக்கியத்துவம் குடுக்குறாங்க. நம்ம பெரிய ஆளா மாறிட்டோம். கிடையாது. இதற்கு நீங்க கொடுக்கக்கூடிய விலை, உங்க ஆன்மா. 4 பேப்பருக்கும் ஒரு ஒரு பண்டில் பேப்பருக்கும் நீங்க கொடுக்கக்கூடிய விலை, ஒரு இல்யூஷனான ஒரு விஷயத்துக்கு கொடுக்கக்கூடிய விலை, உங்க கான்ஷியஸ்னஸ் அப்படியே ரிவர்ஸ்ல போகும். இல்ல நீங்க இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே இழந்துரும். அது மட்டும் இல்லாம மரபு முறுகேற்றப்பட்ட மக்கள் கிட்ட இருந்து எடுத்த அந்த இம்யூனான அந்த அ தரவுகள் இருக்கு பார்த்தீங்களா? அவங்களோட ஸ்டெம் செல்ஸ் இதெல்லாம் வச்சு திருப்பி
இவங்கள மட்டுப்படுத்துறதுக்கான பாக்டீரியாஸ் அண்ட் வைரஸஸ் எல்லாம் இவங்க எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா இன்னும் மோசமான மனுஷங்க மேல யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் சொல்றேன், ஸ்லைட்டா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாருமே ரியாலிட்டி என்னன்னு பார்க்க முடியும். ரொம்ப அடுத்த லெவலுக்கு போகணும்னுலாம் நான் சொல்லலை, ஸ்லைட்டா. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் ஒரேடியா பண்ணாலும் நம்மளோட ஹார்ட் அதை தாங்குதா அப்படின்றதெல்லாம் இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தயவு செஞ்சு சவுத் இந்தியா ஃபுல்லாக ரீசர்ச் பண்ணுங்க, ரீசர்ச் பண்ண ஆரம்பிங்க. இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து யாரும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. விலை போன மக்கள் வந்து யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி உங்க மரபை வித்துட்டு, அவங்க மரபையே அவங்க வித்துட்டு, அவங்க வந்து பணத்திற்காக அந்த மாதிரி ஒரு பொசிஷன் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு போய் உட்கார்ந்த மக்கள் தான் அவங்க. ஸோ அவங்க வந்து உங்களை காப்பாற்றுவாங்க அப்படின்னா கிடையாது. ஸோ ஒரு மாற்றம் அப்படின்றது ஒரு மனுஷங்கிட்ட இருந்து 2 மனுஷங்கிட்ட இருந்தோ வராது. மக்கள் எல்லாருக்குள்ளேயுமே ஒரு சேஞ்ச் வரணும், ஒரு அவேர்னஸ் வரணும். அவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு விழிப்புணர்வு வந்தாதான் மாற்றம்ன்றது வரும். யாரோ ஒரு மனுஷன் வந்து நமக்கு சேஞ்ச் கொடுத்துருவாங்கன்னா நீங்க அதை ரிசீவ் பண்றதுக்கு வந்து கெப்பாசிட்டி இல்லைன்னா அவங்க எப்படி வந்து உங்களுக்கு ஒரு சேஞ்சை கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு மனுஷங்களுமே மாறணும். சொசைட்டி மாறணும்னா வி ஆர் சொசைட்டி, வி ஆர் பார்ட் ஆஃப் இட் அப்படின்றதையும் தாண்டி நம்ம தான் அதை உருவாக்குறோமே. ஸோ வி ஹாவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. நன்றி. லவ் இஸ் காட்.